வாயுச்சோதனோட வேலை என்னங்க, உடம்புல இருக்கிற கழிவுகளை முழுசாக நீக்குது. சரிங்க. கழிவுகள் வந்து உடம்பு வெயிட் போட்டு, அதாவது கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்குது, அதை குறைக்குங்க. மெயினாக அஜீரணத்தை சரி பண்ணுங்க. இப்போ எங்கே வெளியே போய் சாப்பிட்டு வந்தாங்க, ஒத்துக்கல அப்படின்னா உடனே ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டாங்கன்னா சரியாயிடும். ம். அதில் தொடர்ந்து நல்லாவே இருக்கிறாங்க, நான் 48 நாள் சாப்பிடணும்னா தொடர்ந்து 48 நாள் மத்தியானம் சாப்பிட்ட பின்னால சுடுதண்ணில் போட்டு குடிச்சிக்கலாம். படுத்துங்க உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும். ஜீவசக்தியோட முக்கியமான அல்சருக்கு நல்லா பயன்படுங்க. 100% அல்சர் வந்து நெஞ்செரிச்சல் இருக்கிற அளவுக்கு, நெஞ்செரிச்சல்ங்கிறது 3வது ஸ்டேஜுங்க. ரொம்ப நெஞ்செரிச்சல் வலி வருது, ம். அது அல்சர் 3rd ஸ்டேஜுங்க. லைட்டாக புண்ணு வர்றது 1st ஸ்டேஜ். ம். எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரிப்படுத்தக்கூடியது அந்த ஜீவசக்தி அல்வாங்க. காலையில் நைட்டு ஊற வச்சுங்க ஒரு ஸ்பூனு, காலையில் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஆ. அது மட்டும் இல்லைங்க, உடம்புல வந்து ரொம்ப பலவீனம் இருப்பாங்க, ஏதாவது ஒரு நோய் வந்து வீக்காக இருக்கிறவங்கள நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு அந்த ஜீவசக்தி அல்வா கொடுக்கலாங்க. 3வது உடம்பு சூட்டை குறைக்குங்க. பெண்களுக்கு வந்து அந்த வெள்ளைப்பாடு அதிகமாக இருக்குங்களா, அதை வந்து உடனே சரிப்படுத்தக்கூடியது இது. அந்த 3 முக்கியமான சமாச்சாரத்துக்கு இது ரொம்ப உபயோகமாகுது. அது மட்டும் இல்லை, நிறைய பலன்களை கொடுக்குதுங்க. ஏன்னா உடம்பு ஹெல்த் ரெடி ஆகிற போது மற்றபடி அவர் ஆக்டிவிட்டி சரியாயிடுது, மற்ற உறுப்புகள் நல்லா சீராக செய்ய வேலை இந்த நாளெல்லாம் பண்ணுங்க. அல்சருக்கு நீங்கள் முக்கியமாக 3 பொருளுங்கம்மா. ஜீவசக்தி அல்வா, 2வது வில்வம், இந்த ரெண்டுமே காலையில் சாப்பிட்றதுங்கம்மா. ஓகே. இரவு வந்து கடுக்காய் பானம், குமரி கடுக்காய் பானம், அது இரவு எடுத்துக்கலாம். அந்த 3மே சரியான முறையில் எடுத்தாங்கன்னா ஒரு 48 நாள் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சரியாயிருமா.